ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஆம் ஐ ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எடுத்த உடனே வந்துட்டு ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. பட் ஆனாலுமே கூட கதை வேற லெவலில் சூப்பராக தான் போகும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆம் ஐ ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 2. சில பேண்டிட்ஸ்லாம் வந்திருக்காங்களா அப்படின்னு மெய்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. வெளியே என்ன நடக்குன்னு நம்ம ஹீரோ இங்க இருந்துட்டே பாக்குறான். அவங்க அப்பாவோட ஆர்மி அடிபட்டு வந்திருக்கு, ஹீலிங் மேஸ் தேவை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கத்திட்டு இருக்காங்க. அப்ப என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரு பேண்டிட் குரூப்பை பிடிக்க போயிருந்தா அவங்கள பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. பட் நாங்க போறதுக்கு முன்னாடி அவங்க எங்களை ஆம்புஷ் பண்ணிட்டாங்க. நாங்க வர்றது அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. எல்லா பிளானையும் பக்காவா நான் போட்டேன். ஆனா இப்போ என் ஆளுங்க எல்லாரும் இப்படி அடிபட்டு வந்து நிக்கிறாங்க. மன்னிச்சிரு மகனே, உன் அப்பாவோட இந்த வீக்கான சைடு நீ பார்க்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு ஒரு சொல்லவும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஆக்குறான். கோல்டு ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைச்சேன், அப்படி திருடங்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பாவை பத்தி ஃபிளே பேசவும் ஹீரோ டென்ஷன் ஆகி வாய மோடு அப்படின்னு சொல்றான். இவன் அங்க இருக்கிற அடிப்பட்ட எல்லாரையுமே நம்ம ஹீரோ அப்படியே ஹீலிங் பண்ணிக்கிட்டே போறான். ஆனா என் காயம் சரியாயிடுச்சு, திடீர்னு நம்ம எல்லாரும் எப்படி ஹீலிங் ஆனோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஃபிளே நம்ம ஹீரோ ரூமுக்கு வெளியவே நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ தூங்க ட்ரை பண்றான், ஆனா தூக்கமே வரல. இவன் என்ன அமைதியாவே இருக்கா? ஒருவேளை நான் வாய மோடுன்னு சொன்னதுல இருந்து இவன் அமைதியாவே இருக்காளோ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஃபிளே நான் அது ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன், இப்ப நீ பேசு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்களுக்கு கோவப்படுத்துற மாதிரி நான் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு வா சொல்லவும் சரி என் கூடவா நம்ம ஹீரோ அவளை ரூஃப் டாப் கூட்டிட்டு போயிட்டு அந்த திருடங்க எங்க இருக்காங்கன்னு அந்த ஊர் ஃபுல்லா தேடுறான். அந்த ஒரு குரூப் உட்கார்ந்து இருக்கிறது பார்க்கும்போது அவங்க திருடங்க மாதிரி தெரியுது. இவங்க பார்த்தா திருடங்க மாதிரி தெரியுது. சோல்ஜர்ஸ் கூட உட்காந்துருக்காங்களே நம்ம ஹீரோ பாக்குறான். நடந்த எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்க அப்பா வரது அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னா இது சாதாரண விஷயம் இல்லைன்னு பிளே சொல்லவும், வா நாமளே போய் தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோவோ பிளேவோ பறந்து போறாங்க. இவங்க பறந்து போறத சார் பாத்துருதா, எர்த்சாட்ரிக் வார்ஹாமரே எனக்கு எப்படி பயந்து ஓடுனா பாத்தீங்கல்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும், அதுக்குள்ள நம்ம வெற்றியை கொண்டாட முடியாத ஆளுங்களோட எப்படியோ தப்பிச்சு போயிட்டான்ல, எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் நம்ம எம்பயருக்கே திரும்ப போக முடியும் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருந்தா, ஓ அப்ப நீங்க எம்பயர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறோம். பேரியர் மேஜிக் யூஸ் பண்ணி அவங்களை அசைய விடாம பண்றா. என்ன தைரியம் தான் ஒருத்த பேசவும் டக்கு நம்ம ஹீரோ அவங்க சவுத்தோட அடிக்கிற கேள்விக்கு மட்டும் ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க விட்டுருதான் நம்ம ஹீரோ விசாரிக்குமா அவங்களும் உண்மையை சொல்றாங்க. பக்கத்து கிங்டம்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்து பிரச்சனையை கிரியேட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்ததுன்னு சொல்லுவோம். பார்டர் சேஃப்டியை தாண்டி எப்படி உள்ள வந்தீங்கன்னு ஃபிளே கேட்கவும், உள்ள இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, பட் அது யாருன்னு எங்களுக்கே தெரியாதுன்னு அவங்க சொல்றாங்க. அப்பாவோட எனிமி தான் யாரோ இதை பண்ணிருக்காங்க, பட் அது யாரா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இனி நாங்க இந்த பக்கமே வரமாட்டோம், என் பேருக்கே போயிடும், எங்களை விட்டுருன்னு சொல்லுவோம். ஃபிளே இந்த மொத்த இடத்தையும் கொளுத்திரும் நம்ம ஹீரோ சொல்றான். நாங்க தான் தெரிஞ்ச உண்மையை சொல்லிட்டோமே அப்படின்னு அவங்க கேட்கவும், எங்க அப்பாவே அவர் ஆர்மியா ஆம்பிஷ் பண்ணிட்டு நீங்க செஞ்ச செயலுக்கு என்கிட்ட கருணை எதிர்பார்க்கறது தப்பு அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம். மாஸ்டரை கோவப்படுத்தினா இத்தாண்டா அப்படின்னு ஃபிளே பண்ண மொத்த இடத்தையும் இருக்கிறார். நீங்க இதை சூப்பரா ஹேண்டில் பண்ணீங்க மாஸ்டர் அப்படின்னு ஃபிளே சொல்லுவோம். ஓ தேங்க்யூ. சோல்ஜர்ஸ் இந்த பிரச்சனை எதை பத்தி எனக்கு தெரியாது, பட் என் ஃபேமிலி மேல கை வச்சா இதுதான் நிலைமை. எங்க அப்பாக்கு ஒரு அனானிமஸ் லெட்டர் எழுதுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மிஸ்டீரியஸா அந்த பேண்டிட்ஸ் இருந்த இடம் எரிஞ்சிருச்சு அண்ட் அவங்க பக்கத்து என் பேர்ல இருந்து வந்திருக்கிற சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையாவா நம்ம ஹீரோ அப்பா ஷாக் ஆகுறான். உயிர் பழச்ச சில பேண்டிட்ஸ் கிட்ட இருந்து விசாரிச்சோம், அது உண்மைதான் கன்ஃபார்ம் மட்டும் அப்படின்னு சொல்லுவோம். இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பா அந்த பேண்டிட்ஸ் எல்லாம் யார் அழிச்சான்னு தெரியுமா அப்படின்னு சார் கேட்கிறா. அது எனக்கு தெரியல, பட் அது யாரா இருக்கும்னு என்னால கெஸ் பண்ண முடியும். என்னை விடவோ ரொம்பவே ஸ்ட்ராங்கானவா, மான்ஸ்டர்ஸை கண்ட்ரோல்ல வச்சிருக்க, அப்பப்போ வெளியே போவா, அந்த டைம்ல இதை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா வந்து அது ஃபிளேயா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதை கேட்டுட்டு சார் வந்து, அப்பா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறா. பத்திரமா விளையாடுனா அப்படின்னு அவங்க அப்பா அனுப்புறாரு. கண்டிப்பா என் பிரதரும் ஃபிளேவன் நேற்று நைட் நான் பறந்ததை பார்த்தேன் அப்படின்னு நேரா ஃபிளே கிட்ட போயிட்டு, ஃபிளே நம்ம வீட்டுல 2 ஹார்ட்டோ இருக்காங்களான்னு கேட்கவும், இது என்ன வித்தியாசமான கொஸ்டின், உனக்கு தலையில எதுவும் அடிபட்டுச்சா அப்படின்னு ஃபிளே கேட்கிறா. நீயும் ஹார்ட்டாவும் பறந்து போறத பார்த்தேன், ஆனா அவன் ரூம்ல போய் பார்த்தா அவன் தூங்கிட்டு தான் இருந்தான், பட் அவன் உடம்புல இருந்து ஓவர் ஃப்ளோ ஆகுற அந்த மாணவனை அதுல சென்ஸ் பண்ணல அப்படின்னு வா சொல்லுவோம். நீ சொல்ற அந்த ஆறாதான் லார்ட் ஹார்ட்டோவோட உண்மையான மானா பவர். அவரோட பவரை மெஷரே பண்ண முடியாத லெவலுக்கு அவர் ரொம்பவே பவர், ஈவன் என்ன விடமா அவர் ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அவர் முன்னாடி பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஹார்ட்டோ உண்மையிலேயே யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஷார் கேட்கவும், என்னால அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, பட் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன், பெரிய விஷயங்களை அடைய முடியாது அப்படின்னு பிளே சொல்ற. என்னோட பாடி ரோபோ காப்பி வரைக்கும் அவ தெரிஞ்சுக்கிட்டாளா, இதை நான் இப்பவே அப்பாட்ட போய் சொல்லணும்னு அவ யோசிச்சு போய் சொல்லிட்டான்னா எதுக்கோ அவ மேல ஒரு கண்ணு வைக்க, அலாரமையும் செட் பண்ணி வைக்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து செட் பண்றான். இப்ப நம்ம ஹீரோ எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஷார் வந்து நம்ம ஹீரோ பின்னாடியே வந்துட்டு இருக்கா. ஷார் அப்படின்னு நம்ம ஹீரோ பின்னாடி திரும்பவும் டக்குனு ஓடி இருக்கா. அட்லீஸ்ட் பாத்ரூம்லயாச்சும் பிரைவசி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ குளிச்சிட்டு இருந்தா, அங்கேயோ சார் நின்று எட்டி பார்த்துக்கிட்டே தான் நிக்கிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. இப்படியே நம்ம ஹீரோ எங்க போனாலும் சார் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. இப்படியே ஒரு வாரமா ஆகுது அண்ட் நம்ம ஹீரோ எங்க இருந்தாலும் சார் நம்ம ஹீரோ பின்னாடியே தான் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கா. என்னது அம்மாவும் சாருமா போறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆனுவல் கேதரிங்ல கண்டிப்பா கலந்துக்கிடணும், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்காதான், அவங்கள அனுப்புறேன்னு அவங்க அப்பா சொல்றாரு. பிளே அவங்க கூட வருவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். பிளே எங்க போனானே தெரியலன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஓ ஆமா, நான் தான் மான்ஸ்டர் எல்லாத்தையும் அவளை போய் மிரட்ட சொன்னா, வில்லேஜர்ஸ் யாரையும் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சார் நம்ம ஹீரோவையே முறைச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ரூம்ல இருக்கும்போது திடீர்னு அலர்ட் மெசேஜ் வருது. சாரையும் அவங்க அம்மாவையும் இம்பீரியல் சோல்ஜர்ஸ்
சோல்ஜர்ஸ் துரத்திட்டு இருக்காங்க. லேடி நட்டாலியா நீங்க எங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லி இவங்க சோல்ஜர்ஸ் அவளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அம்மாவும் சாரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறா. சாரோட காதுல கேட்கிற மாதிரி நம்ம ஹீரோ பேசுவோம். அம்மா இந்த வழியா போங்க, இந்த இடத்துல திரும்புங்க, இப்படியே ஸ்ட்ரெயிட்டா போங்க, இங்க இருந்து டைரக்டா கீழே குதிங்க அப்படின்னு சொல்லி சார் சொல்றா. அவங்க அம்மாவும் மேல இருந்து குதிக்கிறாங்க. அவங்களோட மாதிரிக்கு யூஸ் பண்ணி சேஃபா கீழே இறங்குறாங்க. அம்மா என்ன நம்புங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போனா நம்ம ஒளிறதுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சார் சொல்லுவோம். இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா யோசிச்சுட்டே போறாங்க. சாரா அவங்க அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்றா. ஒளிறதுக்குன்னு இந்த பிளேஸ் ரெடியான மாதிரி இருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தவங்க கண்டிப்பா பக்கத்துல தான் இருப்பாங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல, பட் அவர் பார்த்தா ஒரு ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவோம். ஹீரோவா நம்ம கேட்கிறா. அந்த மாதிரி இன்னசென்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணி கெட்டவங்களை அழிக்கிறவங்க தான் ஹீரோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவோம். நீங்க இங்க இருந்து போவாதீங்கன்னு சொல்லுவோம். உனக்கு ஒன்னும் ஆகாது, நான் கண்டிப்பா உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்க இருந்து போறாங்க. ஒரு இல்யூஷன் மேஜிக் இருக்கு அங்க, அப்படி ஒரு கேவ் இருக்கிறதே தெரியல. இம்பீரியல் சோல்ஜர்ஸ் அங்க வந்திருந்தாங்க. அந்த குழந்தைய பக்கத்துல தான் தேடுங்கன்னு சொல்லுவோம். மாட்டிக்கிட கூடாது, சாரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க அம்மா வந்து தன்னை கொள்ளலான்னு போறாங்க. கோல்ட், சார்லட், ஹார்ட்டோ என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க சாகலான்னு போகவும் கத்தி அப்படியே துண்டா சகருது. ஹீரோ வந்து அவங்க அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன நீங்க கோபப்படுத்திட்டீங்க அப்படின்னு செம டென்ஷன் ஆக்கி எல்லாரையும் அட்டாக் பண்றான். இப்ப நீ வெளியே வரலாம், உங்க அம்மா அன்கான்சியஸா இருக்காங்க, பட் கூடிய சீக்கிரமே ஹெல்ப்க்கு ஆளுங்க வருவாங்க. நம்ம ஹீரோ சொல்லுவோம். இந்த வியர்டான ஆரா இது, ஆனாலுமே இவன் ஒரு ஹீரோன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. ஹார்ட்டோ ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவை பரவாயில்ல இருக்கட்டும் திரும்பி பார்த்துதான், நீ உண்மையிலே ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸா? அம்மா சொன்னாங்க நீ இன்னசென்ட் ப்ரொடெக்ட் பண்ணி பேட் காய்ஸை தோக்கடி பண்ணு அப்படின்னு சார் கேட்கவும் ஆமா ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸ் தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். சூப்பர் பவரை யூஸ் பண்ணி பேட் கைஸ்க்கு தண்டனை கொடுப்பதானு கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். இத்தனால நான் உன்னை பத்தி தப்பா நினைச்சிட்டேன், என்னோட பிரதர் இவ்வளவு அருமையானவன் தெரியாதுன்னு சொல்லுவோம். இது நமக்குள்ளேயே சீக்கிரட்டா இருக்கட்டும் சரியான்னு சொல்லுவோம். ஈவன் போய் சொல்றதா இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட நான் இதை பத்தி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சார் சொல்றா. சரி நல்லது, நான் போய் வெளியே இருக்கிற பேட் கைஸை பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோ போக்குவோம். ஆமா அதுதானே ஒரு ஹீரோவோட ஜாப், போய் அவங்கள பனிஷ் பண்ணுன்னு சொல்லுவோம். சரின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். போய் அவங்கள சேஃபா ரிட்டர்னா கூட்டிட்டு வந்துருக்கா. நம்ம அடிப்பட்ட சோல்ஜர்ஸும் திரும்பவும் மர்மமான முறையில ஹீலிங் செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுவோம். ஃபேமிலியை காப்பாத்திருக்கான், சோல்ஜர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணிருக்கான். அவனுக்கு நான் எப்படி நன்றி சொல்றது? ஹர்சன் யாருன்னு தெரியல. ஹார்ட்டோ அது யாரா இருக்கும் நீ நினைக்கிறேன்னு கேட்கவும் யாரா இருந்தா என்ன, அவன் நம்ம பக்கம் இருக்கான்னு மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லுவான். ஆமா சார்லட்டோ அவன் ஒரு ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸ் சொன்னான்னு சொல்லுவோம். அதை பத்தி எதுக்கு கவலைப்படுறீங்க, திரும்பவும் இம்பீரியல் சோல்ஜர்ஸ் வந்தா கண்டிப்பா அவன் நமக்கு ஹெல்ப்புக்கு வருவான்னு சொல்லுவோம். நான் இம்பீரியல் சோல்ஜர்ஸ்னே மென்ஷன் பண்ணலையான்னு கேட்கவும் நம்ம ஃபேமிலி மேல வேற யார் கை வைப்பா, அதான் நான் கெஸ் பண்ணி நம்மள அட்டாக் பண்ண வந்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ டாபிக் மாத்தவும். அப்படின்னா நம்ம இடத்துக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தங்க தான் இதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்க அப்பா யோசிக்குவோம். அதே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சமயம் நீ சின்ன பையனானே டவுட்டா இருக்கு, இவ்வளவு சூப்பரா யோசிக்கிறேன்னு கேட்கவும் ஏன்னா நான் உள்ளுக்குள்ள 33 வயசு ஆளுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எனக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க, பட் ஒருத்தர் மேல தான் டவுட்டா இருக்குன்னு அவங்க அப்பா யோசிச்சுட்டு இருக்கும்போது நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சாரா அவங்க அம்மாவும் சேஃபா திரும்ப வந்துருந்தாங்க. ஹார்ட்டோ அப்படின்னு ஹீரோ போய் அவ கட்டி பிடிச்சிருந்தாங்க. ரெண்டு பேரும் போய் இவ்வளவு க்ளோஸ் ஆனீங்கன்னு அவங்க அம்மா ஆச்சரியமா பார்க்கவும் என் மைண்டை நான் மாத்திக்கிட்டேன், எனக்கு இருக்கிற ஒரே பிரதர்னா அது ஹார்ட்டோ தானே, அப்ப நான் அவன் மேல பாசமா தானே இருக்கணும் அப்படின்னு சார் சொல்லவும் இப்படி ஒரு நாள் வரும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அவங்க அம்மா அப்பா ஹாப்பி ஆகுறாங்க. நம்ம ஹீரோக்கு அவ கட்டி பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோனோட ஐடென்டிட்டியை வந்து சீக்கிரட்டாவே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். சார்க்கோ ஃபிளேக்கோ மட்டும் தான் நம்ம ஹீரோவோட உண்மையான பவர் என்னன்னு தெரியும். நம்ம ஹீரோவோட அப்பாவுமே வந்துட்டு நம்ம ஹீரோ தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு, ஆனா தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காமிக்கல. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.